வணக்கம். வாழ்க்கை சில சமயம் ரொம்பவே கடினமா இருக்கு இல்லையா? ஆமாம், நிச்சயமா. எல்லாம் சரியா போயிட்டு இருக்குன்னு நாம நினைக்கிற நேரத்துல திடீர்னு ஒரு பிரச்சனை இல்ல ஒரு ஏமாற்றம், சில சமயம் பெரிய இழப்பு கூட வந்து நிக்கும். ம், அதுதான் யதார்த்தம். அப்படிப்பட்ட நேரங்கள்ல மனசுக்கு ஆறுதல் எங்க தேடுறதுன்னு நம்ம எல்லோருமே யோசிச்சிருப்போம். கண்டிப்பா. இன்னைக்கு நாம இந்த கேள்விக்கு ஒரு ஆழமான பதில தேடப் போறோம். இதுக்காக நம்ம கையில இருக்கிறது ஸ்ரீமத் சுவாமி சித் பவானந்தர் எழுதிய டெய்லி டிவைன் டைஜஸ்ட் அப்படிங்கிற நூல். நல்ல நூல் அது. அதுல அக்டோபர் 24ஆம் தேதிக்கான ஆறுதல், அதாவது கான்சலேஷன் அப்படிங்கிற தலைப்புல உள்ள ஒரு பகுதி. அதுல அவர் தாயுமானவரோட ஒரு அற்புதமான பாடலையும் மேற்கோள் காட்டுறார். ஓ, தாயுமானவர் வரிகளா? ரொம்ப ஆழமா இருக்குமே. ஆமா, இந்த சிந்தனைகளை வச்சு வாழ்க்கையோட இந்த தவிர்க்க முடியாத கஷ்டங்களுக்கு நடுவுல உண்மையான ஆறுதலை எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு கொஞ்சம் அலசுவோம். ஆரம்பிக்கலாமா? தாராளமா. இந்த மூலைத்துல சொல்ற மாதிரி வாழ்க்கை எப்போதுமே ஒரு இனிப்பான பயணம் இல்ல. சில சமயம் சொல்லப்போனா ரொம்ப கசப்பான மாத்திரைகளை நாம முழுங்கியே ஆகணும். ஆமா. இந்த ஆரம்பமே வாழ்க்கையோட யதார்த்தத்தை நேருக்கு நேரா பார்க்க வைக்குது. நாம ஏதோ கற்பனை உலகத்துல வாழல. இங்க எல்லாமே நாம எதிர்பார்த்த மாதிரி நடக்காது. சரிதான். சுவாமி சித் பவானந்தர் சொல்ற மாதிரி பிரகாசமா தெரிஞ்ச விஷயங்கள் கூட திடீர்னு இருண்டு போகலாம். இன்னைக்கு நம்பனா இருக்கிறவர் நாளைக்கு இல்லாம போகலாம். இன்னைக்கு இருக்கிற செல்வம் நாளைக்கு இல்லாம போகலாம். ஏன் வெற்றி கூட தோல்வியா மாறலாம். இதுதான் வாழ்க்கையின் ஒரு முகம். ஆமா, இத முதல்ல நாம ஒப்புக்கொள்ளணும். மறுக்கிறதுனாலயோ இல்ல வருத்தப்பட்டுக்கிட்டே இருக்கிறதுனாலயோ எதுவும் மாறிடாது. சரி. இந்த ஒப்புக்கொள்ளுதல் முதல் படிங்கிறீங்க. ஆனா இது கேட்கவே கொஞ்சம் பாரமா இருக்கு இல்லையா? நண்பர்களோட இழப்பு, அது மரணமா இருக்கலாம். ஆமா, இல்லனா சில சமயம் எதிர்பாராத பிரிவு, ஏன் துரோகமா கூட இருக்கலாம். இருக்கலாம். நல்ல வசதியா வாழ்ந்தவங்க திடீர்னு வறுமைக்கு தள்ளப்படலாம். பெரிய வெற்றிகளை பார்த்தவங்க தோல்வியை சந்திக்க நேரிடலாம். இதெல்லாம் நடக்கும்போது மனசு சும்மா இருக்குமா? அப்படியே உடைஞ்சு போகுமே. அதுதான். இந்த மாதிரி சூழல்ல எப்படிங்க ஆறுதல் அடைய முடியும்? நீங்க சொல்றது 100க்கு 100 உண்மை. இந்த இழப்புகளும் தோல்விகளும் மாற்றங்களும் வலிய தராதுன்னு சொல்ல முடியாது. நிச்சயமா மனசு கஷ்டப்படும். ஆனா இங்கதான் சுவாமி சித்பவானந்தர் ஒரு முக்கியமான, அதே சமயம் கொஞ்சம் யோசிக்க வைக்கிற விஷயத்த சொல்றார். என்ன அது? இந்த மாதிரி துன்பகரமான சூழ்நிலைகள்ல உண்மையான நிலையான ஆறுதல் என்பது அது அறிந்த சிலருக்கு, நோயிங் ஃபியூன்னு சொல்றார், அவங்களுக்கு மட்டுமே சாத்தியமாகிறது அப்படிங்கிறார். இங்கதான் எனக்கு ஒரு சின்ன நெருடல் வருது. ஏன் அறிந்த சிலருக்கு மட்டும்? அப்படி என்ன அவங்களுக்கு மட்டும் தெரிஞ்ச ரகசியம் இருக்கு? நல்ல கேள்வி. மத்தவங்களுக்கு ஆறுதல் கிடைக்காதா? இது கொஞ்சம் ஏமாற்றமா இல்லையா? ஒருவேளை நாமளும் அந்த அறிந்த சிலரா மாற முடியுமா? நிச்சயமா மாற முடியும். அந்த அறியாமைக்கும் அறிதலுக்கும் என்ன வித்தியாசம்? ஓகே, அறிந்த சிலருக்கு மட்டும்னு சொல்லும்போது அது மற்றவர்களை ஒதுக்குவது போல தோணலாம். ஆனா அதோட உண்மையான அர்த்தம் அது இல்ல. சரி. இது ஒரு தகுதியை பத்தின விஷயம். அதாவது யார் இந்த வெளி உலக மாற்றங்களுக்கு பின்னாடி இருக்கிற ஆழமான உண்மையை தேட முயற்சி பண்றாங்களோ, உள்நோக்கி பாக்குறவங்க. அதேதான். யார் தங்களோட கவனத்தை வெளி விஷயங்கள்ல இருந்து உள்நோக்கி திருப்ப பயிற்சி பண்றாங்களோ அவங்களுக்கு இந்த நிலையான ஆறுதல் கைக்கு வருதுன்னு சொல்றாரு. ஓ, இது திறந்தே இருக்கிற ஒரு பாதை. ஆனா அந்த பாதையில நடக்க ஒரு முயற்சி தேவைப்படுது. நிறைய பேர் அந்த முயற்சியை எடுக்கிறது இல்ல. புரியுது. அதனால அவங்களுக்கு அந்த ஆறுதல் கிடைக்கிறது இல்ல. இதுதான் அந்த நோயிங் ஃபியூக்கான காரணம். அவர்கள் எதை அறிந்திருக்கிறார்கள் என்பதுதான் இங்க மையப்புள்ளி. சரி, புரியுது. அப்போ அந்த அறிந்தவர்கள் ஏது அறிந்திருக்கிறார்கள்? இந்த உலகத்தோட ஏற்ற இறக்கங்கள், வெற்றி தோல்வி, இன்பம் துன்பம், இதுக்கெல்லாம் அப்பாற்பட்ட எதையோ அவங்க பாக்குறாங்களா? சரியா சொன்னீங்க. அவங்க இந்த உலகத்தோட நிலையற்ற தன்மையை புரிஞ்சுக்கிறாங்க. ஓஹோ. எல்லாமே மாறிக்கிட்டே இருக்கு. இன்னைக்கு இருக்கிற சந்தோஷம் நாளைக்கு இருக்காது. இன்னைக்கு இருக்கிற துக்கம் நாளைக்கு இருக்காது. இந்த மாற்றங்களுக்கு நடுவுல நம்ம சிக்கிட்டு தவிக்கிறோம். உண்மைதான். ஆனா இந்த மாற்றங்களுக்கெல்லாம் ஆதாரமா எதுவுமே மாறாம நிலையா இருக்கிற ஒண்ணு இருக்கு. அதை யார் உணர்றாங்களோ அவங்க தான் அந்த அறிந்தவர்கள். அவங்க இந்த வெளி உலக மாற்றங்களை ஒரு நாடகத்தை பார்க்குற மாதிரி பார்க்க கத்துக்கிறாங்க. அதனால பெருசா பாதிக்கப்படுறதில்ல. அப்படியா? ஆமாம். இந்த நிலையான ஒன்று என்னங்கிறத பத்தி தான் தாயுமானவர் ரொம்ப அழகா சுருக்கமா சொல்றார். ஓ, அப்போ இங்கதான் தாய்மானவரோட அந்த மேற்கோள் வருது. சுவாமி சித்தபவானந்தர் அதற்கான குறிப்பிடுறார். அதேதான். வேகமாக அயந்து கொண்டிருக்கும் இந்த உடலை கருத்தில் கொள்ளும்போது என் ஒரே ஆறுதல் இதயத்தில் குடிகொண்டுள்ள நிலையான மெய்ப்பொருள் மட்டுமே. ஆமா. While the body is rapidly perishing, my only consolation is in the persisting reality enshrined in the heart. உண்மையிலேயே எவ்வளவு ஆழமான வரி இது.
ஒரு பக்கம் வேகமா அழியிற உடல், இன்னொரு பக்கம் இதயத்துக்குள்ள இருக்கிற நிலையான மெய்ப்பொருள். இது ரெண்டுக்கும் என்ன தொடர்பு? இதுதான் விஷயத்தோட மையம். தாயுமானவர் இங்க 2 யதார்த்தங்களை நேருக்கு நேரா நிறுத்துறார். ஒன்னு இந்த உடல். சரி. நாம நான்னு நினைக்கிற இந்த உடல். நம்மோட பேரு, புகழ், சொத்து, சுகம், உறவுகள் எல்லாமே இந்த உடலை சார்ந்துதான் இருக்கு. ஆமா. ஆனா இந்த உடல் என்ன ஆகுது? ஒவ்வொரு கணமும் மாறிட்டே இருக்கு. வயசாகுது, கடைசில அழிஞ்சும் போகுது. அதாவது நிலையற்றது. இதோ ஒரு பக்கம். சரி, இது புரியுது. அந்த நிலையான மெய்ப்பொருள்னா என்ன? அதை கொஞ்சம் விளக்க முடியுமா? அந்த நிலையான மெய்ப்பொருள் அல்லது சுவாமி குறிப்பிடும் பெர்சிஸ்டிங் ரியாலிட்டி இதான் நம்மோட உண்மையான அடிப்படை. அடிப்படைனா? இதத்தான் ஆத்மா, பிரம்மம், கடவுள், சிவம், உள்ளுரை பொருள்னு பல பேர்கள்ல சொல்றாங்க. இது காலத்தாலேயோ இடத்தாலேயோ சூழ்நிலைகளாலேயோ மாறாதது, அழியாதது. ஓ. நம்ம இதயத்துக்குள்ள நம்ம உணர்வோட மையத்துல அது எப்பவுமே இருக்கு. அது வெளியேந்து வர்ற பொருள் இல்ல, நம்ம கிட்டேந்து பிரிக்க முடியாத ஒண்ணு. உடல் அழியும், ஆனா இது அழியாது. இதுதான் அந்த நிலையான மெய்ப்பொருள். ஒரு திரையில படம் ஓடுற மாதிரி கற்பனை பண்ணிக்கோங்க. படம், அதாவது வாழ்க்கை நிகழ்வுகள், உடல் மாறிட்டே இருக்கும். சரி. ஆனா அந்த திரை, அதாவது அந்த நிலையான மெய்ப்பொருள், அது மாறாம அப்படியே இருக்கும். அருமையான உவமை. அப்போ இந்த அழியிற உடம்புக்கும் அந்த அழியாத மெய்ப்பொருளுக்கும் என்ன சம்பந்தம்? நாம ஏன் இந்த உடம்ப நான்னு நினைச்சுக்கிறோம்? இந்த உடம்பு அந்த மெய்ப்பொருள் தன்னை வெளிப்படுத்திக்கிறதுக்கும் இந்த உலகத்துல அனுபவங்களை பெறறதுக்குமான ஒரு கருவி மாதிரி. ஓ, ஒரு கருவி. ஆமா, ஒரு டிரைவர் காரை ஓட்டுற மாதிரி. ஆனா நாம என்ன பண்றோம்? காரையே டிரைவர்னு நினைச்சுக்கிறோம். ஆமா, அப்படிதான் இருக்கு. உடலையும் உடலைச் சார்ந்த வெளி விஷயங்களையும், பணம், புகழ், உறவுகள் மட்டுமே உண்மையா நம்பி அது மேலேயே நம்ம முழு கவனத்தையும் வைக்கும்போது உள்ளுக்குள்ள இருக்கிற அந்த நிலையான மெய்ப்பொருளை, அந்த உண்மையான டிரைவரை மறந்துடுறோம். அதனாலதான் பிரச்சனை வருது. அதனாலதான் கார்ல சின்ன கீறல் விழுந்தா கூட, அதாவது தோல்வி இழப்பு வந்தா கூட டிரைவரே காயப்பட்ட மாதிரி நம்ம துடிக்கிறோம். இது ரொம்ப தெளிவா புரிய வைக்குது. அப்போ உள்ளுக்குள்ள இருக்கிற அந்த நிலையான மெய்ப்பொருளை உணர்றது, அதோட தொடர்புல இருக்கிறது எப்படி நமக்கு ஆறுதல் கொடுக்கும்? வெளியில நண்பர் பிரிஞ்சு போயிட்டார், வேலை போயிடுச்சு, உடம்பு சரியில்லை, இந்த மாதிரி நேரத்துல அந்த உள் உணர்வு எப்படி உதவும்? இதுக்கு ஒரு எளிய உதாரணம் பார்க்கலாம். ஒரு பெரிய புயல் அடிக்குதுன்னு வைங்க. சரி. சின்ன சின்ன செடிகள், பழமில்லாத மரங்கள் எல்லாம் வேரோட சாஞ்சிடும். ஆமா. ஆனா ரொம்ப ஆழமா வேர் விட்ட ஒரு பெரிய ஆலமரம் எப்படி புயல்லையும் அசையாம நிக்குதோ அதே மாதிரி தான் இதுவும். ஓஹோ. வெளியுலகத்துல நடக்கிற பிரச்சனைகள், இழப்புகள்ங்கிறது புயல் மாதிரி. நம்மோட கவனம் முழுக்க அந்த வெளியுலக மாற்றங்கள் மேலேயே இருந்தா நாமளும் அந்த சின்ன செடி மாதிரி தான் ஆடிட்டு இருப்போம், உடைஞ்சு போயிடுவோம். ஆனா நம்ம கவனம் உள்ளுக்குள்ள இருக்கிற அந்த நிலையான மெய்ப்பொருள் மேல, நம்மோட ஆழமான வேர்கள் மேல பதிஞ்சிருந்தா, அப்போ அந்த வெடி புயல் நம்ம பெருசா பாதிக்காதுன்னு சொல்றீங்களா? பாதிக்காதுன்னு சொல்ல முடியாது. ஏன்னா நாம மனிதர்கள், உணர்வுகள் இருக்கு. சரிதான். ஆனா அந்த பாதிப்பு நம்மள முழுசா நிலைகுலிய செய்யாது. அந்த ஆலமரம் மாதிரி புயல் அடிக்கும்போது லேசா அசையலாம், சில இலைகள் உதிரலாம். ஆனா மரத்தோட ஆணிவேர் ஆழமா இருக்கிறதால அது சாயாது. புரியுது. அதே மாதிரி அந்த நிலையான மெய்ப்பொருளோட தொடர்பில் இருக்கிறவங்களுக்கு ஒரு உள் ஸ்திரத்தன்மை இருக்கும். சரி, இது வெளியுலகத்தில் நடக்கிற ஒரு நிகழ்வு, இது கஷ்டம்தான். ஆனா இது நான் இல்ல, என் உண்மையான இருப்பு வேற, அது நிலையானது அப்படிங்கிற ஒரு புரிதல் இருக்கும். இதுதான் உண்மையான ஆறுதல். ஆமா, இதுதான் உண்மையான ஆறுதல். இது வெளியிருந்து வர தற்காலிகமான சமாதானம் இல்ல, உள்ளுக்குள்ள இருந்து வர நிரந்தரமான அமைதி. இது கேட்க ரொம்ப நல்லா இருக்கு. ஆனா நடைமுறையில அந்த அறிந்த சிலரா மாறுறது எப்படி? அந்த உள்நோக்கிய பயணத்தை எப்படி தொடங்குறது? எல்லாராலையும் முடியுமா? ஏன்னா அன்றாட வாழ்க்கை ஓட்டத்துல இதுக்கெல்லாம் நேரம் ஒதுக்குறதே பெரிய சவாலா இருக்கே. நிச்சயமா இது ஒரு சவால் தான். உடனடியா நடந்துராது. இது ஒரு பயணம். அறிந்த சிலருக்கும் சொன்னதோட அர்த்தமே இதுக்கு ஒரு பிரஜ்ஞான முயற்சி, ஒரு கான்ஷியஸ் எஃபர்ட் தேவைன்னு தான். சரி. எப்படி அந்த நிலையை அடையிறதுன்னு கேட்டீங்க. அதுக்கு பல வழிகள் இருக்கு. தியானம் பண்றது, அமைதியா உட்கார்ந்து தன்னை தானே விசாரிக்கிறது, செல்ஃப் என்கொயரி, நான் யார், என் உண்மையான இயல்பு என்னன்னு கேட்கிறது. ஓ, சுயவிச்சாரம். ஆமா, நல்ல ஆன்மீக நூல்களை படிக்கிறது, சுவாமி சித்பவானதர் மாதிரி பெரியோர்களோட உபதேசங்களை கேட்கறது, இயற்கையோட ஒன்றி இருக்கிறது, பிரார்த்தனை பண்றதுன்னு பல வழிகள். இதுல உங்களுக்கு எது சரியா வருதோ அதை தொடர்ந்து செய்யணும். இதுல ஏதாவது ஒரு முறைய கொஞ்சம் விளக்க முடியுமா? உதாரணத்துக்கு இந்த சுயவிச்சாரம் எப்படி உதவும்? சுயவிச்சாரம், செல்ஃப் என்கொயரி, இது ஒரு நேரடியான வழி. மனசுல எழுகிற எண்ணங்கள், உணர்ச்சிகள், இதுக்கெல்லாம் மூலம் என்னன்னு தேடுறது. எப்படி?
உதாரணமா உங்களுக்கு ஒரு கவலை வருதுன்னு வச்சுக்கோங்க. இந்த கவலை யாருக்கு வருதுன்னு கேட்டா எனக்கு வருதுன்னு பதில் வரும். ஆமா. அந்த நான் யார் அப்படின்னு அந்த நான்கிற உணர்வோட மூலத்தை தேடி போகும்போது அது வெறும் உடல் மனம் சார்ந்த தற்காலிக அடையாளமா தெரிய வரும். ஓ. அதுக்கு பின்னாடி இருக்கிற நிலையான உணர்வு நிலைய நோக்கி நம்ம கவனம் திரும்பும். இது தொடர்ச்சியா செய்யும்போது அந்த நிலையான மெய்ப்பொருளோட தொடர்பு வலுப்படும். இது கஷ்டமா இருக்குமா? எடுத்தெடுப்பிலே வராது. ஆனா விடாமுயற்சியோட செய்ய செய்ய அந்த உள் அமைதியை உணர முடியும். தினமும் கொஞ்ச நேரம், ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் இதுக்காக ஒதுக்குனா போதும். அது ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும். அருமை. அப்போ இந்த கருத்துக்கள் எல்லாம் இன்னைக்கு நாம சந்திக்கிற நவீன பிரச்சனைகளை, உதாரணமா வேலை அழுத்தம், சமூக ஊடகங்களால் வர்ற ஒப்பீட்டு மனப்பான்மை, உறவு சிக்கல்கள், இதுக்கெல்லாம் எப்படி பொருந்தும்? இத கேட்டுக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு இது எப்படி உதவும்? இது ரொம்பவே பொருந்தும். நிச்சயமா. இன்னைக்கு நாம வாழ்ற உலகம் வேகமானது, போட்டி நிறைந்தது, நிச்சயமற்ற தன்மை அதிகமா இருக்கு. ஆமா. சமூக ஊடகங்களை பார்க்கும்போது மத்தவங்க வாழ்க்கையெல்லாம் எவ்வளவு சிறப்பா இருக்கு, நாம மட்டும் இப்படி இருக்கோமேன்னு ஒரு தாழ்வு மனப்பான்மை வரலாம். ஆமா, நிறைய பேருக்கு வருது. வேலையில எதிர்பார்த்த அங்கீகாரம் கிடைக்கலனா விரக்தி வரலாம். உறவுகள்ல பிரச்சனை வரும்போது மன அமைதி போகலாம். இந்த எல்லா சூழல்லையும் நம்மோட சந்தோஷம், நம்மோட மதிப்பு, நம்மோட அமைதி இதெல்லாம் முழுக்க முழுக்க வெளி உலகத்திலிருந்து தான் வரணும்னு நாம நினைச்சா நாம எப்பவுமே கஷ்டப்படுவோம். ஆமா, நம்ம எப்பவுமே ஒரு விதமான பதட்டத்திலயும் பயத்திலயும் தான் இருக்க முடியும். ஏன்னா வெளியுலகம் நம்ம கட்டுப்பாட்டுல இல்ல. ஆமா, அதுதான் பெரிய பிரச்சனை. மத்தவங்க என்ன நினைப்பாங்க, நாளைக்கு என்ன நடக்கும்னு நாம கட்டுப்படுத்த முடியாத விஷயங்களுக்காக கவலைப்பட்டுக்கிட்டே இருக்கோம். சரியா சொன்னீங்க. ஆனா தாயுமானவரும் சுவாமி சித்பவானந்தரும் சொல்ற இந்த பார்வை என்ன சொல்லுதுன்னா, உன்னோட உண்மையான புதையல் உனக்குள்ளேயே இருக்கு, வெளியில தேடாத. வெளி உலக மாற்றங்கள் உன்னை அசைச்சு பார்க்கலாம், ஆனா உன்னை அழிக்க முடியாது. ஏன்னா நீ அந்த மாற்றங்களுக்கு அப்பாற்பட்டவன் அப்படிங்குது. ஓஹோ. இந்த புரிதல் வந்தா சமூக ஊடகத்துல யாரோ போடுற படத்தை பார்த்து நாம ஏன் தாழ்வா உணர போறோம்? சரிதான். வேலையில ஒரு தோல்வி வந்தா அது நம்ம திறமையின்மையோட நிரந்தர முத்திரைன்னு ஏன் நினைக்க போறோம்? உறவுல ஒரு சிக்கல் வந்தா அது நம்ம முழு வாழ்க்கையுமே அர்த்தமற்றதாக்கிடுச்சுன்னு ஏன் நினைக்க போறோம்? அப்போ இது ஒரு விதமான மனக்கவசம் மாதிரி செயல்படுமா? பிரச்சனையே வராதுன்னு சொல்லல, ஆனா வந்தா அதை எதிர்கொள்ற மன வலிமையை கொடுக்கும்னு சொல்றீங்களா? நிச்சயமா. இது பிரச்சனைகளை தடுக்காது, ஆனா பிரச்சனைகளை கையாளும் விதத்தை மாற்றும். தோல்வி வரும்போது எல்லாம் முடிஞ்சு போச்சுன்னு உடைஞ்சு போகாம, சரி இது ஒரு அனுபவம், இதுல இருந்து என்ன கத்துக்கலாம், என்னோட உள்ள அமைதி இதனால பாதிக்கப்பட வேண்டியதில்லைன்னு நினைக்க வைக்கும். ஆமா. இழப்பு வரும்போது துக்கப்படுறது இயல்பு, அந்த உணர்வை மதிக்கணும். ஆனா அந்த துக்கத்திலேயே மூழ்கியும் வாழ்க்கையை வெறுக்காம உள்ளுக்குள்ள இருக்கிற அந்த நிலையான நங்கூரத்தை பிடிச்சுக்கிட்டு மெதுவா அந்த சூழலை கடந்து வர உதவும். இது ஒரு விதமான ஆன்மபலம். ஆக இந்த ஆழமான அலசல்ல நாம என்ன புரிஞ்சுக்கிட்டோம்னா, வாழ்க்கையோட கஷ்டங்கள், ஏமாற்றங்கள், இழப்புகள் இதெல்லாம் தவிர்க்க முடியாத யதார்த்தம். ஆமாம். இதுக்கெல்லாம் மத்தியில உண்மையான நிலையான ஆறுதல்ங்கிறது வெளியில இருக்கிற பொருட்கள்லயோ மனிதர்கள்லயோ சூழ்நிலைகள்லயோ இல்ல. இல்லவே இல்ல. அது நமக்குள்ள, நம்ம இதயத்துக்குள்ளேயே உறைகிற அந்த மாறாத நிலையான மெய்ப்பொருளை, அந்த பர்சிஸ்டிங் ரியாலிட்டிய அறிவதிலும் உணர்வதிலும் அதனுடன் தொடர்பில் இருப்பதிலும் தான் இருக்கு. இதுதான் சுவாமி சித்பவானந்தர் தாயுமானவர் வழியா நமக்கு காட்டுற பாதை. மிகச்சரியா தொகுத்து சொன்னீங்க. இதுதான் இந்த மூலத்தோட சாராம்சம். இப்போ உங்களுக்கான ஒரு இறுதி சிந்தனை. சொல்லுங்க. இந்த நிலையான மெய்ப்பொருளை உணர்வதற்கும் சுவாமி குறிப்பிடும் அந்த அறிந்த சிலரில் ஒருவராக மாறுவதற்கும் உங்களுடைய அன்றாட ஓட்டத்துல நீங்க என்ன ஒரு சின்ன படியை எடுத்து வைக்க முடியும்? நல்ல கேள்வி. ஒரு நாளைக்கு ஒரு சில நிமிடங்கள் மட்டுமாவது இந்த வெளி உலக பரபரப்பிலிருந்து விலகி உங்களுடைய அக உலகத்தோடு உங்களுக்குள்ளேயே இருக்கும் அந்த அமைதியான நிலையான உண்மையோடு நீங்க எப்படி தொடர்பு கொள்ளப் போகிறீர்கள்? இதை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஆமா, யோசிக்க வேண்டிய விஷயம். உங்களுடைய ஆறுதலுக்கான திறவுகோல் உங்க கைக்குள்ளேயே இருக்கு. அதை தேடி எடுக்க வேண்டியது மட்டும்தான் உங்க வேலை.